கிட்ஸை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் தான் கோச்சஸ். எதனால நான் அப்படி சொல்கிறேன்னா, கோச்சஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்க குழந்தையோட ரொம்ப கம்மி டைம் தான் இருப்பாங்க. ஸோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் மேக்ஸ், அவ்வளோதான். நீங்கள் ஆக்சுவலி சொல்கிறது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். இப்போ சுப்மன் கில் பீங் யோர் பிகெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. ஏன் சூரியகுமார் யாதவ் இஸ் another எக்ஸாம்பிள். டெபு பண்ணதே 30ல் தான். ஜோகோவிச்னு ஒரு வேர்ல்டு ரெனவுண்ட் டென்னிஸ் பிளேயர் இருக்கார். அவர் வந்து ஓப்பனாக பேச ஆரம்பித்தார். எனக்கு வந்து மைண்டு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் 36-37 வயசு ஆகுது. என்னால் இந்த லெவலில் வந்து 26 வயசு பையனோட என்னால் கம்பீட் பண்ண முடியுதுன்னா ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த ஷோவில் நம்ம கூட ஜாயின் பண்ணுற ஸ்பெஷல் கெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் அண்ட் விமன் டீம் கிரிக்கெட் பிளேயர் ராஷ்மிகா பத்ரிநாராயணன். மேம், வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வி வேர் டாக்கிங் அபவுட் ஸோ மச் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் லெசன்ஸாக இருந்தது. ஸோ கம்மிங் பேக் டு யுவர் ப்ரொஃபஷன் கரண்ட்லி, யூ ஆர் அ ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட். ஃபஸ்ட்டு நம்மளோட வியூவர்ஸ்க்கு நல்லா கிளியராக புரியணும் அப்படின்னா, வாட் இஸ் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரில. அதை பற்றி ஸோ ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜின்றது வந்து பேசிக்காக வந்து நம்ம மைண்டையும் நம்ம பிரெயினை பற்றியான ஒரு படிப்பு. அதில் என்னென்னா, நம்ம ஒரு ஸ்போர்ட்டையோ இல்லை எக்ஸசைஸோ பண்ணும் போது நம்ம என்ன மாதிரிலாம் யோசிக்கிறோம், என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அதை எஃபெக்ட் பண்ணும், நம்ம மைண்டை எப்படிலாம் எஃபெக்ட் பண்ணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ரெண்டாவது வந்து இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ தெரிஞ்சுனா மட்டும் போதாது. ஸோ அவங்களுக்கு அதனால எப்படி வந்து அதை தாண்டி வரலாம், எப்படி வந்து அதை கம்மி பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஆன்சைட்டி இருக்கும், ரொம்ப பயம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை எப்படி வந்து அவங்க தாண்டி வரலாம், இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கறது ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜியில் ஒரு விதம். ரெண்டாவது பார்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜியில் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா, நம்ம வந்து எல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் எப்படி வந்து நம்ம லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ ஒரு அத்லீட்டாக இருக்கும் போது நம்ம வந்து ஃபுல் டைமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு ஓடிட்டே இருப்போம், பெஸ்ட் ஆகிட்டே இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவோம், அதுக்கேற்ற மாதிரி தூங்குவோம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் போது இதில் நம்மளுக்குன்னு ஒரு ரெக்கவரி, நம்மளுக்குன்னு ஒரு பீஸ்ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கும் இல்லையா. ஸோ எப்படி வந்து இந்த ஓட்டத்தையும் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மைண்டையும் மிச்ச பார்ட் ஆஃப் லைஃப்பை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இது இன்னொரு பார்ட்டு. அண்ட் ஃபைனலி மூணாவது வந்து என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேலன்ஸ், உங்கள் பேரண்ட்ஸு, உங்கள் சோஷியல் லைஃபு, நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்டையோ இல்லை ஒரு விஷயத்தை வந்து முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன் ஆவீங்க இல்லையா. எல்லாருக்குமே தெரியும் ஸ்போர்ட்ஸில் வந்து லிமிட்டெட் லைஃப் தான். ஸோ நீங்கள் வந்து 50-60 வரைக்கும்லாம் ஆட முடியாது. ஸோ 30-35 ஆடுறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்சிஷன் ஆகணும் தெரியுமா, மிச்ச பார்ட்ஸ் ஆஃப் யர் லைஃப்க்கு. அது எப்படி பண்ணுவீங்கன்றதையும் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ ஒரு அத்லீட்டை பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டாக லைக் ஒரு விதமான ஒரு பபுள் மாதிரி, ஒரு ப்ரொடெக்ஷன் பபுள் மாதிரி ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் ஆக்சுவலி ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கிட்ஸ் அப்படின்னு பேசணும். இந்த ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிங்கிறதுல ஒரு பேரண்ட்ஸோட ரோல் என்ன, ஆஸ் அ கோச் ஒரு கோச்சோட ரோல் என்ன, அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது ஒரு பிளேயரை? ஸோ ஆக்சுவலி நம்மளுக்கு தெரியும், கிட்ஸை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் தான் கோச்சஸ். எதனால நான் அப்படி சொல்கிறேன்னா, கோச்சஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்க குழந்தையோட ரொம்ப கம்மி டைம் தான் இருப்பாங்க. ஸோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் மேக்ஸ், அவ்வளோதான். ஆனால் இதே அம்மா அப்பான்ற போது மேக்ஸிமம் ஒரு 21 hours, மிச்ச 22 hours வரைக்கும் அவங்க கூட தான் இருப்பாங்க. அண்ட் நம்ம எந்த விதமான ஒரு என்வாயர்மெண்ட் வீட்டில் கொடுக்குறோமோ அது வச்சு தான் இந்த குழந்தைங்க வந்து டெவலப் ஆகிறாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகிடும்னா, நம்ம எப்படி வந்து நம்ம கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறோம், எப்படி வந்து அவங்கள யோசிக்க வைக்கிறோம், இதோட மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கோச்சை விட அப்பா அம்மாட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் அப்பா அம்மாவோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு கோச்சஸ். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோன்னா நம்ம நம்புறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்போர்ட் லெட்ஸே நம்ம கிரிக்கெட் ஆடணும்னு நினைக்கிறோம். ஒரு குழந்தை வந்து கிரிக்கெட் ஆடணும்னு நினைக்கும் போது அவங்க கிரிக்கெட்டை பற்றி நம்புறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோச்சாக தான் இருப்பாங்க. அப்பா அம்மாவை தாண்டி அவங்க கோச்சை தான் நம்புவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்போர்ட்டை வந்து அவங்க தான் ஆடுறாங்க, அவங்க தான் சொல்லி கொடுக்க முடியும்னு நினைப்பாங்க. ஸோ கோச் அகெயின் அவங்க என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி வந்து அவங்கள ஆட சொல்கிறாங்க, எதில் வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் குழந்தைய எந்த விதத்தில் அவங்க க்ரோ ஆக போகிறாங்கன்னு. இப்போ ஒரு கோச் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி ஒரு கேமில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு மேஜிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறேன். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, ஒரு கோச் வந்து ஒரு பிளேயரை வந்து பெட்டராக ஆக்கணும்னா
அவர் என்ன நான் யூஸ்வலாக என்ன சொல்வேன்னா, அவங்க என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இட்ஸ் அ ஜாயிண்ட் எஃபர்ட். இது வந்து தனியால அவங்க பண்ணணும்னு இல்ல. யூசுவலா நிறைய கோச்சஸ்க்கு என்ன ஃபீல் ஆகும்னா, அவங்களாலேயே ஃபுல் அத்லீட்டோட எல்லா நீட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியும். அப்படின்னு ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கு. நாட் பிகாஸ் அவங்க ஏன்னா இப்படி தான் ட்ரெடிஷ்னலா நம்ம பண்ணிட்டு வந்துருக்கோம். நீங்க பாஸ்ட்ல இருந்த பெஸ்ட் கோச்சஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்னன்னா எல்லா விதமான ஹெல்ப்பும் வந்து ஒரு அத்லீட்க்கு அவங்க பண்ணியிருக்காங்க. மென்டலா இருக்கட்டும், ஃபிசிக்கலா இருக்கட்டும். இன்ஃபேக்ட் ஸ்ட்ரெச்சிங்லேருந்து, பாடி பெயின்லேருந்து அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வரைக்கும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எப்படின்னா அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே வந்திருக்கு. பட் இப்போ தான் ஸ்லோவாக கோச்சஸ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இட்ஸ் அ ஜாயிண்ட் எஃபர்ட், இட்ஸ் அன் ஓவரால் எஃபர்ட். எப்படின்னா யூ நீட் அ ஃபிசியோ, உங்களுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் வேணும், சைக்காலஜிஸ்ட் வேணும், ஒரு டாக்டரும் வேணும் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தி பாடி ஒர்க்ஸ். ஸோ அவங்களோட பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் இன் காம்பினேஷன் வித் ஆல் ஆஃப் தெம் இல்லையா, எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கும் போது அவங்களோட ஜாப் ரொம்ப ஈஸியாகிடும் அண்ட் ஆல்சோ எஃபெக்டிவ் ஆகிடும். ஸோ கோச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட்டும் சேர்ந்தாங்கன்னா இட்ஸ் அ ட்ரீம் டீம். ஏன்னா ஒரு அத்லீட்டோட ஸ்கில்ஸ்லேருந்து பாடி வரைக்கும் அண்ட் மைண்ட்லேருந்து உங்களோட பிரெயினோட ஒர்க்கிங் வரைக்கும் எல்லாமே அட்ரெஸ் ஆகிடும். ஸோ நான் யூஸ்வலாக என்னோட அத்லீட்ஸ் நான் யார் கூட ஒர்க் பண்ணுறேனோ, நான் அவங்கள வந்து ஆல்சோ கம்பைன் பண்ணுறது வந்து ஃபிசியோஸோட, நியூட்ரிஷனிஸ்டோட, ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட். அவங்களுக்கு என்ன அதர் நீட்ஸ் இருக்கோ அவங்களையும் கம்பைன் பண்ணிக்க சொல்வேன். ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அதோட இம்பேக்ட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் போகும். இப்போ வந்து ஒரு பிளேயர் 2020யோ இல்லை டெஸ்ட் மேட்சோ இல்லை ஏதோ ஒரு ஸ்போர்ட்டில் அவங்க அந்த ஸ்போர்ட் விளையாடுற டயத்தில் அவங்களோட அந்த மென்டல் ப்ரெஷர்ன்றது எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், அதை குறைக்கிறதுக்கோ அது இல்லை அதிகமாகிறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கு? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மென்டல் ப்ரெஷருன்றது இந்த இந்த சுச்சுவேஷன்ஸில் எதுனாலனா, ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ்ட் எதுனாலனா, அந்த கேம் வந்து அவங்களுக்கு ரொம்ப மீன் பண்ணும். எதுவுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கும் போது அதனால வரக்கூடிய அந்த கான்சிக்வன்ஸோ இல்லை ரிசல்ட்டோ நம்மளை ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். அது அது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்லேயே நம்ம ஒரு எக்ஸாம் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். எனக்கு மேத் பிடிக்கும், நான் மேத்ஸ் வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் 5 நாளைக்கு. 6வது நாள் போய் எக்ஸாம் எழுதுறேன். அதுலேருந்து எனக்கு வர்ற மார்க் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த முக்கியத்துவம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்சோ ஒரு பிளேயருக்கு வந்து அவங்களோட ஸ்போர்ட்டில் இருக்கும். ஸோ ஒரு விஷயம் முக்கியமாக இருக்கும்போது அது நல்லதோ கெட்டதோ என்னவாக இருந்தாலும் பயங்கரமாக எஃபெக்ட் ஆகும். தட் இஸ் ஃபஸ்ட்டு ப்ரெஷர். ரெண்டாவது வந்து அந்த என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குது, கோச் வந்து எந்த மாதிரி ஒரு டீம் செட்டப் வச்சுருக்காரு, அந்த டீம் வந்து எப்படி அவங்கக்குள்ளே பாண்ட் ஆயிக்கிறாங்க. நான் வந்து ஒரு தப்பு பண்ணால் என்னோட டீம்மேட் வந்து அதை வந்து தட்டி கொடுத்து பெட்டராக பண்ணுன்னு சொல்கிறாங்களா, இல்லை நீ தான் பண்ண, நீ தான் தப்பு, ஒன்னால தான் டீம் தோத்து, அந்த மாதிரி பீப்புள் இருக்காங்களா. ஸோ இந்த என்வாயன்மெண்ட் கூட டிசைட் பண்ணோம், அதனால ஒரு ப்ரெஷர் இருக்கும். மூணாவது வந்து செல்ஃப். இப்போ இண்டிவிஜுவலாக நான் என்ன நினைப்பேன், ஐயோ நான் பண்ணலைன்னா டீம் தோத்துரும், அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஆட முடியுமா முடியாதோ, என்னை எடுத்துப்பாங்களோ மாட்டாளோ, நான் இவ்வளோ விட பெட்டராக இல்லையா. ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா டவுட்ஸ்லேருந்து ஆரம்பித்து கான்ஃபிடென்ஸ்லேருந்து ஆரம்பித்து அவங்க ஐடென்டிட்டி வரைக்கும் என்னன்றதை கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு ஒரு மேட்ச், ஒரு டோர்னமெண்ட்டோ ஒரு காம்படிஷன் இருக்க முடியும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ஓகே, இதனால பயங்கரமாக ப்ரெஷர் ஆக சான்சஸ் இருக்குது. இதை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி வேஸ் அடாப்ட் பண்ணுறீங்க ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட்? ஆக்சுவலி சயின்டிஃபிக்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் வெரி பேசிக். நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போது சம்திங் கால்ட் எஸ் மைண்ட்ஃபுல்னஸ்னு ஒரு டெக்னிக் இருக்குது, மெடிடேஷன் இருக்குது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் டெக்னிக்ஸ் வந்து ப்ரீதிங் டெக்னிக்ஸ். ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது நம்ம ப்ரீதிங்கை. ஆனால் அந்த ப்ரீதிங்கில் ஒரு பெரிய மிரக்கிளே இருக்குது. அந்த ஒரு ப்ரீதிங் வச்சு நம்ம என்ன இந்த மொமெண்ட்டில் நம்ம என்ன யோசிக்கிறோன்றதை மாற்ற முடியும். அதை நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யாராவது வந்து சொல்லி தரணும். ஏன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக, நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து காமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் போதுமா, இல்லை நீங்கள் எப்படி காமாக இருக்கணும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னால் உங்களால் காமாக இருக்க முடியுமா? ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறதுக்கு தான் அந்த ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் வேணும். அந்த கேப்பை தான் ஐ திங்க் சம்டைம்ஸ் யாராலையும் ஃபில்அப் பண்ண முடியாது. ஸோ அங்கே வந்து நாங்கள் வந்து விஷுவலைசேஷன் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறோம், கோல் செட்டிங்னு டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் வந்து நான் என்றைக்குமே சொல்கிறது, நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் யூஸ் பண்ணக்கூடியது ப்ரீதிங் டெக்னிக். இப்போ ஒரு டீமோட ஒரு சைக்கலாஜிக்கல் கோஆப்ரேஷன் ஒன்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறீங்க? இது எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேலஞ்சிங். ஏன்னா நம்ம ஒரு டீம் எடுத்துக்கிறோம், ஒரு ஏஜ் குரூப்பான டீம்னா வெரி ஈஸி. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாரும் ஒரே ஏஜ் ஃப்ரேமில் இருப்பாங்க. ஒரே ஏஜ் ஃப்ரேமில் இருக்கும்போது அவங்க மெச்சூரிட்டி லெவல் கொஞ்சம் மேலே கீழே ஆகலாம். பட் யூஸ்வலி இட்ஸ் வெரி சிமிலர். ஆனால் இதே ஒரு சீனியர் டீம்,
ஓகே விமென்ஸ் டீம்னு எடுத்தோம்னா ஆர் லெட்ஸ் ஏ மென்ஸ் டீம்னு எடுத்தோம்னா நீங்கள் இந்தியன் டீமையும் எந்த இந்தியன் டீம் எடுத்திருந்தாலும் உங்களுக்கே தெரியும் ஒரு ஏஜ் விடு ஒரு சில பேர் வந்து 15-16 வந்து டெபு பண்ணிடுவாங்க. அவங்க 15-16-17 ஆடிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து 40 தான் ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணுவாங்க. சில பேர் 30 தான் செலக்ட் ஆகிடும். ஸோ இவங்க எல்லாரோட எக்ஸ்பீரியன்சஸ் இன் லைஃப் யூனோ அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் அவங்க பெர்செப்ஷன் இதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஏஜ் வச்சா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சா ரெண்டும் ஏஜ் வச்சு உங்களோட ஹார்மோனல் இதுவாக இருக்கலாம், உங்களோட மெச்சூரிட்டி டு டேக் திங்ஸாக இருக்கலாம், இது ஒன்று. எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எவ்வளோ வெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, எவ்வளோ வெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணுறீங்கன்றது டிசைட் ஆகும். அது ஏஜ் வச்சு வராது, எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட டீம்லேயே இப்போ இந்தியன் மென்ஸ் டீம் கிரிக்கெட் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்ட் அதிக ஏஜ்ல இருக்கிறவங்க பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க, கம்மி ஏஜ்ல இருந்தவங்க கேப்டன்ஸாக இருந்திருக்காங்க. கரெக்ட். நீங்கள் ஆக்சுவலி சொல்கிறது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். இப்போ சுப்மன் கில் பீங் யோர் பிகெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. ஏன் சூரியகுமார் யாதவ் இஸ் another எக்ஸாம்பிள். டெபு பண்ணதே 30 தான். எல்லாரும் வந்து அது பை தட் டைம் தே ஹேட் ஆல்ரெடி எல்லாமே ரெக்கார்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்போ டெபு பண்ணதுனால கம்மி கிடையாது. எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா ஏஜுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அந்த வித்தியாசம் இருக்கும். அது ரெண்டும் ரிலேட்டட் கிடையாது. பட் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான டீமில் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா குரூப்ஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி. நான் 20லேருந்து 25 இருக்கிறவங்க ஒரு குரூப் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி, 25 to 30. ஸோ குரூப்ஸ் சின்னதாக ஃபார்ம் ஆகும்போது அந்த ஒன்னஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டீம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணோம்னா அவங்களோட பர்பஸ் என்ன. ஸோ ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் நம்மளை ட்ரைவ் பண்ணுறது வந்து நம்ம பர்பஸ் தான். ஓகே. ஸோ நம்ம பர்பஸ் வந்து சிமிலராக கொண்டு வந்தால் நம்ம ஒரு டீமை வந்து சேர்த்து கொண்டு போகலாம். ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு பஸ் எக்ஸாம்பிளில் சொல்லலாம். எல்லாரும் வேறு வேறு இடத்துல ஏறுவாங்க, பட் டெஸ்டினேஷன் ஒன்றா இருந்தால் எல்லாரும் சேர்ந்து ஒரே பஸ்ஸில் போக முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் டீம். ஸோ டீமில் எல்லாரும் வேறு வேறு இடம் வேறு வேறு டைம்ஸில் வருவாங்க, பட் எங்கே போகிறோன்றது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பர்பஸ் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து அந்த பர்பஸில் டிஃப்ரென்சஸ் இருக்கும். நம்ம ஃபேமிலிக்குள்ளே எப்படி எல்லாரும் ஒரு பர்சனாலிட்டி இருப்போம், பட் நம்ம எப்படி வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் சிமிலாரிட்டின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த சிமிலாரிட்டி எப்படியாவது ஒரு விஷயத்துக்கு வரணும். ஏன்னா நம்ம அந்த பஸ்ஸில் போகணும். ஓகே. ஸோ அந்த பஸ்ஸில் நம்ம எங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோன்றதை நம்ம ஃபிகர் அவுட் பண்ணணும். இது நான் பஸ்லேயே நான் சொல்கிறேன், ஏன்னா கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். யாருக்கு வந்து லாஸ்ட் சீட் உட்காரணுமோ அவங்க உட்காரலாம். சில பேர் வந்து சண்டை போடலாம் அவங்களுக்கு லாஸ்ட் சீட் உட்கார. ஸோ இதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு ஃபிகர் அவுட். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே. இது நம்ம வாழ்க்கையில் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வந்து புதுசு கிடையாது டீமுக்கு, பட் யூ ஹேவ் டு டூ இட் ஃபார் அ பிகர் பர்பஸ். மூணாவது வந்து தேர் ஆர் ஆப்வியஸ்லி டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் தட் யூ டூ, டீம் பாண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். சில பேர் வந்து சம்டைம்ஸ் வேல்யூ பண்ணுறாங்கன்னு தெரியும் போதே பீப்புள் ஃபீல் வெரி டிஃப்ரெண்ட். நான் உங்களை வேல்யூ பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஓகே. பட் வென் வில் யூ நோ தட் நான் உங்களை வேல்யூ பண்ணுறேன்? நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் வந்து என்னோட இதை மெயின்டைன் பண்ணும். ஏன்னா நான் உங்கள்கிட்ட வந்து சொன்னால் நீங்கள் என்ன எனக்கு மேலே மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இட்ஸ் லைக் தட். ஸோ சம்டைம்ஸ் என்னன்னா யூ நீட் அ மாடரேட்டர் who can help both of you all to sit in the same height rather than one feeling up and down. டைரக்ட் அப்ரோச் இல்லாம த்ரூ them. கரெக்ட். மீடியேட்டர் இருந்தால் யூஸ்வலி ஏன் ஈஸினா ஏதாவது விஷயம் இந்த பக்கம் அந்த பக்கம் போகும்போது யூ ஹேவ் சம் ஒன் டு பாஸ் த்ரூ. ஏன்னா நீங்களும் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லலாம், நானும் சொல்லலாம். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு யூ ஃபிகர் அவுட். பட் எவ்ரி டீம் இஸ் டிஃப்ரெண்ட். இது நான் சொல்கிறது வந்து இஸ் நாட் ஸ்டாண்ட் அலோன். இதே தான் அப்படி கிடையாது. ஏன்னா எவ்ரி ஷூ ஃபிட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட்லி, எவ்ரி மெடிசன் ஒர்க்ஸ் டிஃப்ரெண்ட்லி, அந்த மாதிரி ஒரு இது கான்செப்ட். பட் ஓவராலாக ஐ திங்க் திஸ் இஸ் யூஸ்வலி சம்திங் தட் வி ஆல் கோ வித். ஓகே. டிஎன்பிஎல் ஐபிஎல் விச் இஸ் மோர் ரெக்கக்னிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ளே அப்படின்னா இது. சி ஐபிஎல் வேறு, டிஎன்பிஎல் வேறு, ரெண்டும் வேறு வேறு லெவலில் இருக்குது. டிஎன்பிஎல் 100% அந்த லோக்கல் டேலண்ட்டுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராட்காஸ்டிங் ஒரு ஃபுல் ப்ராட்காஸ்டர் முன்னாடி நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு உங்களோட டேலண்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களோட ஷோகேசிங் ஸ்கில்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஐபிஎல் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஐபிஎல் வந்து யூ கெட் லாட் ஆஃப் என்னை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த விதத்துலனா பீப்புள் ஆர் கமிங் ஃப்ரம் 10 different 9 different countries. You get exposure with best players in the world-ஓட நீங்கள் ஒரே ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கிறது, அவங்க ஹேபிட்ஸை கற்றுக்கிறது, அது வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இதே டிஎன்பிஎல்ல நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ ஐ திங்க் அந்த விதத்தில் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ். லைக் சி அண்ட் பாண்ட் காம்பினேஷன் 100%. ஆமாம், ஒர்க் அவுட் ஆகும். கரெக்ட். கிரேட். ஜெயிச்ச நிறைய கிரிக்கெட்டர்ஸ் ஜெயிச்சவங்க இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க.
அவங்களோட அந்த ஒரு மென்டல் சைக்காலஜிஸ்ட் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் கிட்ட நிறைய ட்ரைனிங் எடுத்ததுனால தான் இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு ஃபியூ பீப்புள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்ல முடியுமா? ஆக்சுவலி இப்போ வந்து நான் இப்போ சொல்லும் போது உங்களால் ரிலேட் பண்ண முடியும். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் முதல் வாட்டி ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட்னு வார்த்தை எங்கேயாவது நியூஸ் பேப்பரில் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? இல்லை. ஓகே. ஸோ ஆக்சுவலி எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்குமே மைண்ட் லெவல்லையோ இல்லை சைக்காலஜிஸ்ட் யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. We know coach, team coach இருப்பாரு. Correct. They will be boosting them. Correct. Positives, negatives Correct. சொல்ற மாதிரி. கரெக்ட். அப்போ அந்த இடத்துல இந்த சைக்காலஜிஸ்டோட ரோல் என்ன? கரெக்ட். ஸோ இப்போ என்னன்னா, ஏன் நான் சொல்ல வந்தேன்னா, எல்லா அத்லீட்ஸுமே சைக்காலஜிஸ்ட் ஒரு விதத்தில் வச்சுன்னு இருந்திருப்பாங்க. பட் I'll tell you, எப்போ வந்து சைக்காலஜிஸ்ட்ன்றது நார்மலைஸ் ஆச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு ரூம்குள்ளே அடைஞ்சு இருக்கும் போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சது, ஐயோ நம்மளே என்னென்னமோ யோசிக்கிறோன்னு. அப்படி யோசிக்கும் போது தான் எல்லாரும் நினச்சாங்க தெரப்பி இஸ் நார்மல், சைக்காலஜி இஸ் நார்மல். ஸோ 10 வருஷத்துக்கு நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினச்சிருந்தாங்கன்னா, மனநோய் இருக்கிறவங்க மட்டும்தான் சைக்காலஜிஸ்ட்டை போகணும். நீ சைக்காலஜிஸ்ட்டை போனால் நீ ஒரு பைத்தியம், உனக்கு வந்து சரியில்லை, மைண்டு சரியில்லை, பிரெயின் இப்படி தான் நினச்சிருந்தாங்க. ஸோ என்ன ஆகிடும், நம்ம இப்படி தான் ஒரு பெர்செப்ஷன் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஓப்பனாக சொல்லுவீங்களா? நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? நம்ம ஹெல்ப் எடுத்தாலும் நம்ம சொல்ல மாட்டோம். பிகாஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பர்சனல். ஓகே. அண்ட் ரெண்டாவதும் இருக்குது, சைக்காலஜிஸ்ட்டை யூஸ்வலி அவங்களோட மோஸ்ட் பர்சனல் ஃபியர்ஸ் இருக்கும். நீங்கள் டாப் மோஸ்ட் அத்லீட், ஓகே, நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க நான் நல்லா பண்ணுறேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது. நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க, நான் இந்த விஷயத்த நாளைக்கு வேறு யாராவது உங்கள் காம்படிட்டர்கிட்ட எதையோ ஒரு விஷயத்தில் இதாகிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இட்ஸ் அ பிக்கெஸ்ட் லாஸ்ன்னு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தினாலேயும் நிறைய பேர் வந்து முன்னாடி காலத்தில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இப்போ என்ன விஷயம் மாறிடுச்சுன்னா, எங்களுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அஸ் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் பிக்கெஸ்ட் ரூல் வந்து என்னென்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இந்த நம்ம பேசுறது வந்து நம்ம 2 பேருக்குள்ளே தான், என்னோட ஃபேமிலிக்கு கூட போகாதுன்ற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இந்த டாப் பிளேயர் என்கிட்ட ட்ரீட்மெண்ட், அதாவது ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறது, இந்த டாப் பிளேயர் வந்து என்கிட்ட ஒரு தெரப்பியில் இருக்காருன்ற விஷயம் கூட வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறது கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணணும். கரெக்ட். ஸோ அதனால தான் என்றைக்குமே ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து ஓப்பனாக சொல்லிக்க மாட்டாங்க, இது ஏன் அத்லீட்டு, இவங்க வந்து என்கிட்ட தான் பண்ணுறாங்க, யூஸ்வலாக சொல்லக்கூடாது. ஏன்னா ஸோ how will you get recognized then? That's the problem. So this is the problem with sports psychologists. எவ்வளோ தான் வேலை பண்ணாலும் இட்ஸ் அன் அண்டர்டாக்னு சொல்லுவோம். ஸோ அந்த அண்டர்டாக், ஒன் ஆஃப் தி அண்டர்டாக்ஸ் வந்து இந்தியன் டீமில் ரீசெண்டாக நான் ஒரு இது பார்த்தேன், ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன், வேர் தே ஹட் ஸ்போக்கன் அபவுட் ரகுன்றது ஒரு சைடாமர் இன் இந்தியன் டீம். இப்போ அவருக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தேர் ஸ்டார்டிங் டு கெட். எதுக்கு சொல்ல வரேன், தேர் ஆர் சோ மெனி பீப்புள் இன் த பேக்ரவுண்ட், தேர் ஆர் masseurs, there are so many people who are doing their job, but we'll never talk about them. So that doesn't mean that they're not doing their jobs. அது வந்து மேட்டர், லைக் தட்ஸ் நாட் தி இம்பார்ட்டன்ட் திங். அது கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு காலோ ஒரு டெக்ஸ்ட்டோ வரும் தெரியுமா, இந்த மாதிரி வந்து மேம் உங்களால் தான் மேம் நான் என்னால் இன்னைக்கு இது கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடிஞ்சது, நான் இதை பண்ணி இதை அச்சீவ் பண்ணேன். அப்போ அந்த ஃபேக்டரில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க ஓப்பனா அந்த விஷயத்த சொல்லிக்க ஏன் முடியாதுன்னா, அது வந்து அந்த பர்சனை வந்து ஒரு விதமா எப்படி சொல்றது, அண்டர் த பஸ் போடுற மாதிரி, அவங்கள வந்து காட்டி கொடுக்குற மாதிரி. காட்டி கொடுக்குறதுன்னா அவங்க என்கிட்ட வராங்கன்றதை காட்டி கொடுக்கறதுல, அவங்கள விஷயம் எனக்கு தெரியுன்றதை காட்டி கொடுக்குறது. ஓகே. ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் தட் இப்போ வந்து எங்களால் அது ஓப்பனாக சொல்ல முடியல. பட் ஐ ஃபீல் ஓவர் டைம் இதெல்லாம் ஒரு நார்மல் ரெகுலர் ப்ராசஸ் ஆகிடும். இது வந்து ஒரு நார்மல் விஷயமா ஆயிடுச்சுன்னா தென் ஐ திங்க் திங்ஸ் வில் பி மச் டிஃப்ரெண்ட். பிகாஸ் ராகுல் டிராவிட் வாஸ் அ பிளேயர், நவ் ஹி இஸ் அ கோச். கரெக்ட். ஸோ அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து அவங்களால அந்த ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தானே உலகத்துக்கு தெரியும். இப்போ இந்த யூ ஆர் பிளேயிங் அ பிக் ரோல் இன் ஸ்போர்ட்ஸ் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட். கரெக்ட். ஸோ உங்களோட ரெக்கக்னிஷன்ன்றது இந்த இடத்துல லேக் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எதுவுமே டிஸ்கஷன் பண்ணது இல்லையா? ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் வி ஆர் கெட்டிங் தேர். ஸோ இப்போ எப்படின்னா எஸ்என்சி கோச்சுன்னு, ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சுன்னு பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேட்டகரியே கிடையாது. ஓகே. ட்ரெயினர்னு சும்மா பிராண்ட், அந்த ஒரு பிராண்டாக அந்த எஸ்என்சி ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ரோலே கிடையாது. அதுக்குன்னு தனிப்பட்ட அப்படியே பெருசாக பேசி அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அதுக்கு இருக்குது. இட்ஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ். ஏன்னா என்றைக்குமே நம்ம உடம்புக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், நம்ம கண் பார்வைக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்போம். அந்த கண்ணுக்கு பின்னாடி என்ன நடக்கிறதுன்றதுக்கு கொஞ்சம் இன்னும் டைம் ஆகும். ஐ திங்க் அந்த கோவிட்ல அது ஒரு டைமாக இருந்தது. எவ்வளோ பேர் அந்த டைமில் சைக்காலஜி பற்றி பேசுனாங்கன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க.
அவ்வளோ அட்டென்ஷன் வந்தது. அப்போ தான் நார்மலைஸ் ஆச்சு. அப்போ தான் ஓகே பண்ணால் தப்பு இல்லை போல, நார்மல் தான், இட்ஸ் ஜஸ்ட் டு கெட் பெட்டர். ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி எப்படி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, நான் வந்து இப்போ ஒரு 90% என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. அதாவது நான் இவங்களால தான் ஜெயிச்சேன் அப்படிங்கறத இன்னும் வெளியில யாரும் டிக்ளேர் பண்ற அளவுக்கு தைரியம் வரல அப்படின்னு feel பண்றீங்களா? அப்படியும் சொல்லலாம், இல்லை நம்ம அந்த அந்த பாதையில் போயிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஓகே. அந்த பாதையில் எப்படி போயிட்டு இருக்கோம்னா, அவங்க சட்டிலாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவாங்க, நான் வந்து இவங்கள்ட்ட இந்த பர்டிகுலர் பர்சன்ட்ட பேசினேன், எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, என்னால் மென்டலாக வந்து நல்ல ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு வந்தது. ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜோகோவிச்னு ஒரு வேர்ல்டு ரெனவுண்ட் டென்னிஸ் பிளேயர் இருக்காரு. அவர் வந்து ஓப்பனாக பேச ஆரம்பித்தார். எனக்கு வந்து மைண்டு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் 36-37 வயசு ஆகுது, என்னால் இந்த லெவலில் வந்து 26 வயசு பையனோட என்னால் கம்பீட் பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் என்னோட மைண்டுன்னு. ஸோ இவங்க தான் இந்த மைண்டுன்னு அவர் ஏன் சொல்கிறாருன்னா, அவர் பின்னாடி இருக்கிற சைக்காலஜிஸ்ட் வந்து அவரை உணர வச்சிருக்காரு. ஸோ இப்போ என்னன்னா இதெல்லாம் இன்னும் சட்டிலாக இருக்குது. பட் ஜோகோவிச் ஒவ்வொரு டைம் ஓப்பனாக சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நான் ப்ரீதிங் பண்ணுவேன், இந்த மாதிரி இது பண்ணுவேன், எனக்கு இது பண்ணாதான் என்னால் வாழ முடியும், இது பண்ணாதான் என்னால் இந்த பெர்ஃபார்ம் பண்ண. ஸோ இதெல்லாம் இன்னவே எதுக்கு சொல்ல வரேன்னா, பெரிய பெரிய அத்லீட்ஸ் வந்து அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. சிமோன் பைல்ஸ்ன்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஜிம்னஸ்ட். அவங்க ஓப்பனாக சொன்னாங்க, என்னால் ஒலிம்பிக்ஸ் விளையாட முடியாது, ஏன்னா எனக்கு மென்டலி டிப்ரெஷன் இருக்குது, எனக்கு வந்து சைக்காலஜிஸ்ட் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சில பேருக்கு சில பவுலர்ஸை பார்த்தா மென்டல் ஃபியர் வந்து 100%. இந்த பாகிஸ்தான் பிளேயர் வாசிம் அக்ரம்னா இன்னைக்கும் நம்மளால அவரோட ஹைட்டு, ஜைஜாண்டிசம், அவர் ஒரு பால் போட்டார்னாலே அது பவுன்சர் தான். ஸோ அதெல்லாம் வந்து சச்சின் டெண்டுல்கர்ல ஒரு அவருக்கெல்லாம் ஒரு டாஸ்காகவே இருந்தது அவர் கூட விளையாடுறது எல்லாமே. கரெக்ட். ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? நிச்சயமா அந்த ப்ரெஷர்லாம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஒன்றே ஒன்று என்னென்னா, அது டிவியில் பார்க்கும்போது ஒரு விதமாக இருக்கும், அது நிஜமாக நம்ம ஃபேஸ் பண்ணும்போது வேறு மாதிரி. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ தான் 1000 பேர் உங்களை சப்போர்ட் பண்ணாலும் அன்றைக்கி அடி வாங்குறது ஒருத்தர் தான். அந்த அடியை யாராலையும் எடுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ப்ரெஷர்லாம் சின்ன வார்த்தை, அது வந்து பீதி, அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். லைக் நம்ம சொல்லி அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. பட் நிறைய பேருக்கு பிளேயர்னால பயம் இருக்கும், நிறைய பேருக்கு ரேங்க்னால. இப்போ நீங்கள் வந்து பெட்டர் ரேங்க் பிளேயராக இருந்தீங்கன்னா அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எனக்கு பயமாக இருக்கும். ஸோ எனக்கு நிறைய பேர் தெரியும், அவங்க வந்து கொஞ்சம் குட்டியாக இருப்பாங்க, அவங்களோட ஆப்போனன்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தாங்கன்னா அது பயமா இருக்கும். ஸ்டாச்சர் போது ஒரு மென்டல் ஃபியர் வரும். என்னதான் நம்ம வெளியில பெருசா காட்டிட்டாலும் ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாஸ்ட் பவுலர் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு கரெக்ட். ஏன்னா அதுல மண்டை உடைஞ்சு செத்து போனவங்க கூட இருக்காங்க, ஆன் தி கிரவுண்ட்ல இறந்தவங்க கூட இருக்காங்க. அது ஒரு விதமான ஃபியர் தான். கரெக்ட் கரெக்ட் 100%. ஸோ இதெல்லாம் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கேம். நீங்க சொல்றது ஒரு 1000-2000 ப்ராப்ளம்ஸ்ல ஒன்று. ஓகே. அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒரு 1500-2000 ப்ராப்ளம்ஸ் கோ த்ரூ பண்ணுவாங்க. இந்தியார் நார்மல் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 2-3 months நீங்கள் ஒரு வருஷம் எடுத்துனீங்கன்னா அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் பார்ப்பாங்க. ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அந்த விஷயம் வந்து வரவே வராது. அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஸ்கில்லை வந்து ட்ரை பண்ணுறேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் என்னால் பண்ண முடியல. இவங்க வந்து பயங்கரமாக ஆடுறாங்க, ஆனால் என்னால் ஆட முடியல. அவங்க வந்து கேவலமாக ஆடுறாங்க, ஆனால் கோச் வந்து அவரை சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போகலாம். எண்ணி காமிக்கணும்னா அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சின்ன சின்னதாக இருக்கும், ஆனால் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு வாரத்தில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. அப்போ யூ நீட் டு ரிமெம்பர், ஓகே நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட்டை பார்த்தோன்னா நம்ம 90%ல் இருப்போம். அதை தான் சொல்ல வந்தேன். நம்ம 90%ல் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், ஆனால் அந்த பர்சனை நெக்ஸ்ட்டு 10% ரீச் பண்ணுறதுக்கு யூ நீட் அ சைக்காலஜிஸ்ட். ஸோ இட்ஸ் நாட் வென் யூ ஹேவ் இஷ்யூஸ். நீங்கள் இஷ்யூ இருந்தால் தான் சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணுன்னு இல்லை, நீங்கள் பெட்டர் ஆகணும்னாலும் சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கலாம். அதுதான் அந்த சேஞ்ச். அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ ஒரு ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க இந்தியன் டீம். ஃபைனல்ஸில் ஜெயிக்க போகிறோன்ற மொமெண்ட்டில் தோத்துட்டாங்க. ஸோ அந்த பிளேயரோட டோட்டல் அந்த டீமோட மைண்ட் செட்டை நீங்கள் எப்படி சரி பண்ணி கொண்டு வரீங்க? வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி இன் தேட் செகண்ட் யூ ஆர் மேக்கிங்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிக்கெஸ்ட்டாக என்னென்னா, யூஸ்வலாக எப்படின்னா பேசி இந்த பாயிண்டில் வந்து தே நீட் மோர் ஆஃப் பீப்புள் ஹூ கேன் ஹியர். நீங்கள் கேட்டுக்கும் செய்யணும், அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்றதை கேட்டுக்கும் செய்யணும். ஏன்னா அவங்க வந்து இப்போ தான் லாஸை பார்த்துருக்காங்கன்னா தே வில் பி கோயிங் த்ரூ லாட் ஆஃப் இமோஷன்ஸ். ஸோ சம்டைம்ஸ் அவங்கள வெண்ட் பண்ண விடணும், கொஞ்சம் நேரத்துக்கு விடணும். ஏன்னா நமக்கே டிவியில் பார்க்கும்போது கோவம் வருது, நம்ம திட்டுறோம் பயங்கரமாக. பிகாஸ் வி ஆர் சீயிங் ஒரு 10 ரன் கஷ்டப்பட்டு அடிச்சிருக்க கூடாதா, நம்ம கப்பு வாங்கியிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து கோடான கோடி கிரிக்கெட் ரசிகர்களோ பேட்மிண்டனோ டென்னிஸோ வாட் எவர் கேம் அந்த கடைசி மொமெண்ட்டோடைய அந்த தோல்வின்றது யாராலையும் ஒத்துக்க முடியாது. ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ பெரிய டாஸ்க் அது? டிஃபிகல்ட் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவங்க அந்த லெவல் ஆடுறாங்கனாலே
அவங்கள நான் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ஸ் வந்து மேட்டர் ஆகாத மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். ஓகே. நான் ஒரு அத்லீட்டோட ஒர்க் பண்ணுறேன்னா, எங்களுக்கு வந்து ப்ராசஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன தான் ரிசல்ட்டை நீங்கள் காமிச்சாலும் ஷுடன்ட் மேட்டர். ஆப்வியஸ்லி அந்த பாயிண்ட்ல கொஞ்சம் சோகம் இருக்கும். அது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம உயிரை கொடுத்து ஒரு விஷயத்த பண்ணும்போது சோகம் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு நான் அந்த பாயிண்ட்ல அவங்கள வந்து அந்த என்ன சொல்றது, வின் அண்ட் லாஸ்னால எஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். அப்பதான் அவங்க அந்த லெவல்ல இருப்பாங்க. ஓகே. அந்த லெவல்ல ஆடுறவங்க முக்கால்வாசி பேர் அதை ஹேண்டில் பண்றவங்களா தான் இருப்பாங்க. யாரும் அந்த எஃபெக்ட் ஆகிற பீப்புள் வந்து ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. ஓகே. ஆஸ் எ ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? இவங்க இந்த விஷயத்தை வந்து அடாப்ட் பண்ணவே கூடாது, இந்த ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா என்ன? ஆக்சுவலி ஒரு ஃபனியஸ்ட் திங் அபவுட் சைக்காலஜி என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் இன்னொருத்தருக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டு, இன்னொரு பர்சன் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ அன்லைக் டாக்டர்ஸ், அன்லைக் எம்பிபிஎஸ், ஒரு மெடிசனை கொடுத்து பேராசிட்டமால் கொடுத்து அதை பண்ண முடியாது. உங்களுக்கு ஜுரம் போகும், இன்னொருத்தருக்கு போகாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸ் மாதிரி. சைக்காலஜின்றது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸ். எதனால ட்ரையல் அண்ட் எரர்னா, ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்மாக புக்கில் கொடுத்தது வந்து ஒர்க் ஆகாது உங்களுக்கு. நான் படித்ததெல்லாம் ஒர்க் ஆகாது உங்களுக்கு. பட் உங்களுக்குன்னு ஒரு விதம் இருக்கும், அதை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னால் வந்து நேராக சொல்ல முடியாது. பட் நிச்சயமாக நான் ஒரு ஃபியூ திங்ஸ் தட் நான் என் அத்லீட்ஸ்க்கோ இல்லை என்கிட்ட கைடன்ஸ் கேட்குறவங்கள்ட்ட சொல்கிற ஒரு 2-3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் எது பண்ணுறீங்களோ அதை என்ஜாய் பண்ண பார்க்கணும். ஓகே. உங்களுக்கு என்ஜாய் பண்ண தெரியலனா எப்படி என்ஜாய் பண்ணணும்னு கற்றுக்கணும். 3வது வந்து நீங்கள் ஆடுறதோ இல்லை பண்ணுறதோ அந்த ப்ராசஸ்க்காக இருக்கணுமே தவிர அதோட கான்சிக்வன்ஸ்க்காக இருக்கக்கூடாது. அந்த சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் வந்து தானாக கிடைக்கிறது. நீங்கள் ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களால் இன்னைக்கு நீங்கள் இப்போ ஒரு கேம் ஆடுறீங்கன்னா, உங்களால் 3 மணி நேரத்துக்கு கழிச்சு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களா தோக்க போகிறீங்களான்னு உங்களால் இன்னைக்கு சொல்ல முடியுமா? இப்போ இல்லை, சொல்ல முடியாது. ஸோ உங்களால் அது கண்ட்ரோலே பண்ண முடியாத விஷயத்த நம்ம இப்போதுலேருந்து யோசிச்சு அதை பற்றி பயந்தோ இல்லை அதை பற்றி வந்து யோசிச்சோ இருந்தோம்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். பட் நான் இந்த மொமெண்ட்ல ஓகே கையில் பால் இருக்குது, கையில் ரேக்கெட் இருக்குன்னா இது என்னால் இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த மொமெண்ட்ல பார்த்தோம்னாலே அது வந்து தானாக நம்மளுக்கு வரும். ஸோ அது வந்து நான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எப்போவுமே என்னோட அத்லீட்ஸ்க்கு சொல்கிறது, என்ஜாய் பண்ணணும். ஏன்னா ஐ திங்க் நம்ம வாழ்க்கையில் வந்து சம்டைம்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டே இருக்கும்போது என்ஜாய் பண்ண மறந்துடும். அது வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறது வந்து, நீங்கள் என்ஜாய் பண்ணுன்றீங்க, எப்படி தான் என்ஜாய் பண்ணுவோம்? எப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க, நான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணணும், நான் எப்படி வந்து பண்ணுறது என்ஜாய் பண்ண? அது எனக்கு தெரிஞ்சு இஸ் த பிக்கெஸ்ட் சீக்ரெட். அண்ட் தட்ஸ் வாட் யூ நீட் பீப்புள் ஃபார். ஏன்னா நான் உங்களுக்கு என்ஜாய் பண்ண சொல்லி தரதுக்கும் நான் இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அதனால தான் ஐ ஃபீல் அது வந்து ஏஐயாலேயோ இல்லை ஒரு சேட் ஜிபிடியாலேயோ பண்ண முடியாது. பட் அதர்வைஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இதெல்லாம் தான். ஸோ அப்கமிங் யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்கூலிங் அண்ட் காலேஜில் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸில் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, எனி ஸ்போர்ட், அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட்? அட்வைஸ் பெரிய வார்த்தை, பட் யா சும்மா ஒரு சின்ன சஜஷன். யா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிக்கெஸ்ட் சஜஷன் நான் மென்ஷன் பண்ண மாதிரி என்ஜாய் பண்ண கற்றுக்கணும், இல்லை என்ஜாய் பண்ணணும். 2வது வந்து வாழ்க்கையில் நம்பணும். சம்டைம்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஆப்வியஸ்லி நான் ரொம்ப ஹவ் நாட் கான் த்ரூ அ லாட், பட் நான் பார்த்த வரைக்கும் நான் என்ன பார்த்துருக்கேன்னா, வாழ்க்கையில் ஒரு செட்பேக் வந்ததுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற லான்ச் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசாக இருக்கும். நான் இதோட எக்ஸாம்பிள் எப்போவுமே அந்த ஸ்ப்ரிங் இது வச்சு சொல்லுவேன். ஸ்ப்ரிங் எப்போவுமே மேலே போகணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கான்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கீழே போகணும், அது ஃபுல்லாக கீழே போகணும், விடும்போது அந்த ஒரு லான்ச் இருக்கும், பெருசாகிடும். ஸோ எப்போவுமே வந்து அந்த மாதிரி இருக்கணும். 2வது எப்போவுமே ஒரு விதத்தில் எப்படின்னா எக்ஸெப்டன்ஸ் இருக்கணும். நம்மளுக்கு எதிர்பார்ப்பு இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம், நம்மளுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கலாம், எல்லாமே கரெக்டு. பட் சம்டைம்ஸ் என்னென்னா லைஃப்பில் வந்து ஒரு ப்ராக்டிகாலிட்டின்னு ஒரு விஷயம் வரும், லைஃப்பில் ஒரு ரியாலிட்டின்னு ஒன்று வரும், அதுலேயும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம டிவியில் பார்த்து நம்ம முடிவு பண்ணிடுறோம் வாழ்க்கை ரொம்ப ஈஸி, அதுதான் எனக்கு வேணும், அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி. ஆக்சுவலி அப்படி கிடையாது. அதுக்கு கோ த்ரூ பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நீ 2த்துக்கும் கமிட் பண்ணு. ஒன்று நீ கமிட் பண்ணி பயங்கரமாக பண்ணு, இல்லைன்னா எக்ஸெப்ட் தட் அது வந்து இந்த லெவலில் இருக்குது, நம்மளுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணும். அது எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்து பசங்க ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்காங்க. நான் இருந்த டைம்ஸை விட, நான் என் வயசில் பார்த்ததை விட இப்போ இருக்கிற பசங்க 15 வயசு பசங்க வெரி கிளியராக இருக்காங்க. எனக்கு படிப்பு வரல, எனக்கு வேணாம், நான் இதை தான் பண்ண போகிறேன், அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்குது. பட் பர்சியூ பண்ணுறதுக்கு அந்த பிலீஃபும் அந்த ஹார்ட் ஒர்க்கும் என்றைக்குமே
என்றைக்குமே வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட். அது நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அது பண்ணால் அந்த கான்சிக்வன்ஸ் தானாக நம்மளுக்கு வரும். ஓகே. ஸோ இன்னைக்கு ஸ்போர்ட்ஸையும் தாண்டி நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். அது லைஃபோட நிறைய பேருக்கு ஒத்து போயிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ வி ஹேட் அ குட் டைம் அண்ட் கனெக்ட் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.